அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா இருக்கட்டும், அழகா இருக்க. என் பையன் தேவதை மாதிரி ஒரு பிள்ளைய படிச்சுட்டு வந்திருக்கான். அப்புறம் சமைக்க தெரியுமாடா உனக்கு? சமைக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பரவாயில்ல, அத்தே எல்லா வேலையும் பார்த்துக்குவேன். இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க. அதனால இவங்க கூட பொண்ணு பார்க்குற வரைக்கும் நான் வந்திருக்கேன். சரியா, நல்லா பார்த்துக்கோடா, கல்யாணம் பண்ணிட்டு அது போதும். கம்மன் இருமா, வெளியே போயிட்டு தலை சீவிட்டு போனால மூஞ்சியை பாரு. தலையை சீவினாலும் மூஞ்சி அப்படிதான் இருக்கு. மூஞ்சியை மாற்ற முடியுமா? பார்க்க முடியல மூஞ்சியை. என் பையன் தேவதை மாதிரி ஒரு பிள்ளை. இன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால சாப்பாடு மட்டும் வச்சிருக்கேன். தயிர் வாங்கி வச்சுட்டேன், பிசைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் இது வரைக்கும் தயிர் வச்சு சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் குழம்பு தான் வேலை வேலைக்கு செய்வாங்க. வேலை வேலைக்கு நீ அதுதான் செஞ்சு போடணும். போய் செய்ய போ. வந்து வேலையும் பார்த்துக்குவேன். சரியா, வேலையும் முடிஞ்சது. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கவா? ரெஸ்ட் எடுக்க போறியா? இன்னும் எக்கச்சக்கமான வேலை கிடக்குது. அந்த அரிசியை புடைக்கணும், துணி துவைக்கணும், அலசணும். இதெல்லாம் யார் பாப்பா? நான் பார்த்து உட்காந்து பார்க்கணுமா? அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே என் பையன். எல்லா வேலையும் நானே பார்த்தா நீ உட்காந்து சோறு தும்பையா? இவங்க ரொம்ப நல்லவங்க.